மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல ஒரு கேள்வியிலேருந்தே போவோம். இந்த கேள்வி தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பரிச்சயமான கேள்வி. ஒரு தடவை குரூப் 4 நினைக்கிறேன், அதில் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல ரொம்பவே பேசுபொருளா இருந்துச்சு. அந்த கேள்வி என்னன்னா, மன்னிப்பு எந்த மொழிச்சொல்? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, அதை பத்தி அப்புறமா பேசுவோம். இப்போ விஷயத்துக்கு போவோம். ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்தியாவில் கல்வின்றது ஆரம்பத்துல குருகுல கல்வி முறை, நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீல பல்கலைக்கழகம்னு பாரம்பரியமானது, ரொம்பவே பழமையானது. இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு படிக்க போற மாதிரி அந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு படிக்க வந்த வரலாறு உள்ளது நம்மளோட கல்வி முறை. பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆனால் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு சிக்கலான கல்வி முறையா நம்மளோட மாத்திட்டாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு வலுவான கல்வி முறை அமைக்கணும்னு அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் விரும்பினாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் மற்றும் கோத்தாரி கமிஷன் போன்ற ஆணையங்கள் தேசிய கல்விக் கொள்கை அமைக்க அடித்தளமா இருந்துச்சு. இந்திரா காந்தி அரசாங்கத்தால கோத்தாரி கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த கல்விக் கொள்கையோட முக்கிய நோக்கமே தீவிர மறுசீரமைப்பு மற்றும் தேச ஒருங்கிணைப்புக்கான சமமான கல்வி வாய்ப்புகள்ன்றதுதான். இந்த கல்விக் கொள்கையோட இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வின்றதுதான். இந்திரா காந்தி அவர்களோட அடுத்த மூவ் தான் இப்ப வர தமிழ்நாடு அரசியல்ல பேசுபொருளா இருக்க ஒரு விஷயம். 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி கல்விய மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின்படி நிர்வாகத்துறைகள் 3 பட்டியல்களா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசு சட்டம் இயற்றும். மாநில பட்டியலில் உள்ள துறைகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் சட்டம் இயற்றிக்கலாம். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. இப்ப நடக்கிற கல்வி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளி எதுன்னு இப்ப புரியுதா? இதுக்கப்புறம் 1986 அடுத்த தேசிய கல்விக் கொள்கை. அந்த கொள்கையிலேயே 1992 சில மாற்றங்கள் மட்டும் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த மாற்றமுமே இல்லாம அதவே தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1986 அப்புறம் 2020 அடுத்த தேசிய கல்விக் கொள்கை. 34 வருஷம் கழிச்சு. எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. 2020 தேசிய கல்விக் கொள்கைக்கு பெரிய சவால்கள் நிறையவே இருந்துச்சு. 1986 92க்கு அப்புறம் எவ்வளவோ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், அதுக்கேத்தாப்புல திறன் சார்ந்த கல்வியோட தேவை அவசியமா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை பூர்த்தி செஞ்சுச்சா? ஏன் தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள் இன்னும் இதை ஏத்துக்கல அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த கொள்கையை பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள்ல உள்ள சீர்திருத்தங்கள்னு 2 வகையா பிரிக்கலாம். முக்கியமா பள்ளி கல்வியில உள்ள சீர்திருத்தங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் காலங்காலமா இருந்த 10+2ன்ற சிஸ்டத்தை மாத்திட்டு 5+3+3+4ன்னு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் குழந்தைகளோட 3 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசுல முடிகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுல முதல் 5 ஆண்டுகள் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 3 வருஷம் இப்ப இருக்க நர்சரி அல்லது பால விகாஸ்ன்ற கல்வியாகவும், அடுத்த 2 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். குழந்தைகள் 3rd to 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷனல் அண்ட் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸோட எய்ம் என்னன்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இப்ப நிறைய குழந்தைகள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் சரியா எழுத படிக்க தெரியாம, சின்ன சின்ன கணக்குகள் கூட போட தெரியாம இருக்கிறத பாக்குறோம். இந்த குறைபாடெல்லாம் போக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்தியா கணிதத்துக்கு பேர் போன நாடு. ஆனா மேக்ஸ்னா இப்ப அரண்டு ஓடுறோம். என்ன பொத்தாம் பொதுவா எல்லாரையும் ஓடுறோம்னு சொல்றேன்னு கேட்காங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான்லாம் மேக்ஸ்னா 20 கிலோமீட்டர் தள்ளி கூட ஓடிடுவேன். அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறது தான் இந்த 2 ஸ்டேஜோட அப்ஜெக்டிவ். இந்த ஸ்டேஜஸ்ல அதிகமா விமர்சிக்கப்படுற விஷயங்கள் என்னன்னா, குழந்தைகள் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பாடங்களையும் அவங்களோட தாய்மொழியில படிக்கணும்ன்றது தான். இது நல்ல விஷயம் தானே. இன்னும் ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல குழந்தைகள் அவங்களோட தாய்மொழியில தான் எல்லா பாடங்களையும் படிக்கிறது நடைமுறையில இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது 100% சரிதான். ஆனா இதுல உள்ள விமர்சனம் என்னன்னா, அப்ப 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைகள் இங்கிலீஷ் படிக்க முடியாம போயிடும் அப்படின்றதுதான். ஆனா இந்த கொள்கையில 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் இருக்காதுன்னு எங்கேயுமே சொல்லப்படல. இங்கிலீஷ் அஸ் செகண்ட் லாங்குவேஜா கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஒரு குழந்தை எந்த மொழியில சிந்திக்குதோ அந்த மொழியிலேயே படிக்கிறது நல்ல விஷயம்தான். அப்புறம் மொழி சார்ந்த இன்னொரு விமர்சனம் என்னன்னா, குழந்தைகள் 3 மொழிகள் கத்துக்கணும் அப்படின்றதுதான். 2 இந்தியன் லாங்குவேஜஸ் பிளஸ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அந்த ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பா இங்கிலீஷா தான் இருக்க போகுது.
மீதி இருக்க 2 பிராந்திய மொழிகள்ல ஒண்ணு அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி தான். இன்னொரு மொழி என்னன்றதுதான் இப்ப பிரச்சனை. அந்த மொழி இந்தியாவோ தெலுங்காவோ கன்னடமாவோ இருக்கலாம். அது இந்த மொழி தான் அல்லது இந்தி மொழிதான்னு எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்லல. தமிழ்நாட்டுல எத்தனையோ மெட்ரிகுலேஷன்ஸ், சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் ஹிந்தி இன்னமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. இது போக தக்ஷிணா பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமா எத்தனையோ குழந்தைகள் தமிழ்நாட்டுல பிரைவேட் டியூஷன்ஸ் மூலமா ஹிந்தி படிச்சு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் காசு இருக்கவங்க பண்ற விஷயம். அப்ப இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இந்த 2 ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் 3வது ஸ்டேஜ் 3 வருஷம் கொண்ட மிடில் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைகள் அவங்களோட 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல தொழில் திறன் சார்ந்த வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீல்டுலயே ஸ்ட்ரெயிட்டா போய் இன்டர்ன்ஷிப் கூட பண்ணலாம். அதை 10 பேக்லெஸ் டேஸ்ன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பெரிதும் தேவைப்படுற உலகத்தரம் வாய்ந்த ஒரு தரத்தை கல்வியில கொடுக்கும்ன்றது என் நம்பிக்கை. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கோடிங் கத்துக் கொடுக்கப்படும் சொல்றது இன்னொரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா ஃபியூச்சர்ல கோடிங் இல்லாம எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்டேஜ் 4 வருஷம் கொண்ட செகண்டரி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைகள் அவங்களோட 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்லயே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 10th அப்புறம் குழந்தைகள் அவங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ல சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலமா 10th அப்புறம் உள்ள டிராப் அவுட்டை குறைக்க முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்களே சூஸ் பண்ணி பிடிச்ச சப்ஜெக்டை படிச்சா கண்டிப்பா டிராப் அவுட் சதவீதம் குறையத்தானே செய்யும். இந்த கல்வியோட முக்கிய நோக்கமே மனப்பாடம் பண்ணி படிக்கிறத முற்றிலும் ஒழிச்சுட்டு அந்தந்த கோர் சப்ஜெக்டோட கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும்ன்றதுதான். இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த கல்வியோட மெரிட்ஸ். அப்ப டிமெரிட்ஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தகுதியான ஆசிரியர்கள், எல்லா ஸ்கூல்லையும் உட்கட்டமைப்புகள் சமமானதா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம குழந்தைகளோட கல்வித்தரம் எங்கேயோ போயிடும். சரி, இப்ப ஆரம்பத்துல சொன்ன கேள்விக்கு போவோம். மன்னிப்பு எந்த மொழி சொல் அப்படின்றதுதான் கேள்வி. குரூப் எக்ஸாம்ல இவ்வளவு ஈஸியாவா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு படிக்காம போன எல்லாரும் தமிழ்னு போட்டாங்க. ஏன் தமிழ்னு போட்டீங்கன்னு கேட்டா, நீங்க ரமணாபுரம் பார்க்கலையா? அதுல ஒரு வசனம் வருமே, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு புத்திசாலித்தனமா பேசினாங்க. ஆக்சுவலா மன்னிப்புன்றது தமிழ் மொழி சொல்லே இல்லை, அது ஒரு உருது மொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான். அடுத்து வரப்போற எக்ஸாம்கள்ல ஒரு கேள்வி கேட்கப்படலாம், ரூபாய் எந்த மொழி சொல்லுன்னு. தமிழ்நாடு பட்ஜெட் லோகோக்கு முன்னாடி ரூ தானே போட்டிருந்துச்சு, அப்ப ரூபாய் தமிழ் மொழி சொல் தான்னு போட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. ஒரு கேள்வி தப்புனா 10,000 பேருக்கு பின்னாடி போயிருவீங்க, பாத்துக்கோங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020ன்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும். நீங்களே தேடி படிச்சுக்கலாம். அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு. நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.